ஜோதி வடிவானவன், ஆண்டாளின் அரங்கன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறீங்கக்கா, அதுக்கான ஸ்பார்க் எப்படிக்கா வருது? ஸ்பார்க்குன்னு இப்போ இதை கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு உட்காரும்போது வர ஸ்பார்க் கிடையாது. ஒரு சாதாரணமாக டு பி வெரி ஆனஸ்ட், ஆண்டாளின் அரங்கனுக்கான ஸ்பார்க் வந்து எனக்கு வந்து காஞ்சூரிங் மூவிலேருந்து தான் வந்தது. காஞ்சூரிங் மூவி பார்த்துருப்பேங்க இல்லையா? ஸோ காஞ்சூரிங் மூவியில் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது அதாவது ஏதோ ஒரு ஸ்பூக்கியான ஒரு விஷயம் நடக்கிறது, ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறா, ஆனால் பயமாக இருக்குது இல்லையா? ஸோ தட்ஸ் அ வெரி ஈவில் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். அதே வந்து ஒரு டிவைன் ப்ரெசன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. நீ வந்து பூஜை பண்ணின்னு இருக்க, ஓகேயா? இல்லை கிருஷ்ணனை பற்றி நீ ஏதோ வந்து பாட்டு பாடுற, செண்பக பூச்சூட்ட வாராயசின்னு எடுத்துக்கோயேன். செண்பக பூச்சூட்ட வாராயின்னு பாடும்போது நிஜமாக ஒரு செண்பக பூ வாசனை வருது, யாரோ சொல்லு பின்னாடி நடந்துன்னு போகிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த க்ஷணம் நமக்கு பயம் வரதை விட ஒரு க்ஷணம் என்ன தோணும், நிஜமாவே கிருஷ்ணன் வந்துட்டானா, இப்படி தானே நமக்கு தோணும். ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் எனக்கு அதுக்கான ஸ்பார்க் வந்தது அந்த படத்தை பார்க்கறச்சு தான். ஸோ எனக்கு ஒரு இதுக்கான ஸ்பார்க் வந்து தனியாக இதை மெனக்கெட்டு உட்காரும் போது வந்தது கிடையாது. இதை நான் பார்த்தேன், அதை பற்றி யோசிக்கும் போது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாட். அந்த தாட் எப்படி நமக்கு வருதுன்னு தெரியாது, அது பகவான் கொடுக்கறது தான். ஸோ அப்படி வந்தது தான் அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்பார்க் எல்லாமே.